அதில் வந்து நாம் தமிழர் பிரிவினைவாத இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது, அதை தடை செய்யணும், சைபர் கிரைம்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சண்டிகரில் போய் அங்கே தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு ஒரு எஸ்பி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதுக்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது பஞ்சாப் தலைநகர் சண்டிகரில். உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி. அதில் பிரதமரும் கலந்துக்கிறார். பிரதமர், உள்துறை அமைச்சர் 2 பேருமே அந்த மேடையில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்கிறாங்க. வருண்குமார் ஐபிஎஸ் கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து சைபர் கிரைம். சைபர் கிரைம் பற்றி பேசுறதுக்காக இவர் மேடையில் வந்து நிற்கிறாரு. சில ஏபிஸ்லாம் கொண்டு வர்றாரு. இல்லை, ஏபிஸ்லாம் கொண்டு வந்து அந்த வீடியோ போடுறாரு. அதில் வந்து இந்த சைபர் கிரைம்னால நானே பாதிக்கப்பட்ட நேரம், என் குடும்பம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு அதை பற்றி விலாவரியாக சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய கட்சியாக இருக்குது. உலக அளவில் அவங்க நெட்வொர்க் வச்சிருக்காங்க, பெரிய அளவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி அது தடை செய்யப்பட வேண்டும்ங்கிறதா முத்தாய்ப்பாக ஒரு உள்துறை அமைச்சரின் பிரதமரை வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி வச்சு இந்த வார்த்தையை பேசி